வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மீனவனில் ஒருவன். நண்பர்களே, இந்த மீனோட பேர் நாங்கள் எங்கள் ஊரில் சோனவன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் பேர் என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா அந்த மீனோட வாயை பாருங்கள். அந்த வாயில் வந்து நாக்கு மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட குடல் தான் இந்த மாதிரி வாயில் நாக்கு மாதிரி வந்துட்டுருக்கு. இது எப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மீன் வந்து ஏதாச்சும் இறையை சாப்பிடும்போது அது ஆபத்தான இறை அப்படின்னு உணரும்போது அது வந்து இது மாதிரி நம்ம வாய் வழியாக குடலை வந்து வெளியேற்றிடும். இது மாதிரி தான் பாறையில் வாழ்கிற நிறைய மீன்கள் வந்து இது மாதிரி இறை சாப்பிடும்போது அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஒரு தற்காப்புக்காக இந்த மாதிரி வெளியேற்றும். அந்த டைமில் நம்ம தூண்டலில் மாட்டி வரும்போது அது நம்ம மேலேயே வரும்போது அது பெலூன் மாதிரி வாயில் அப்படியே தள்ளிக்கிட்டு வரும். அப்புறமா இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு பண்ணி சாப்பிட்டாலும் சரி, ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அதிகமாக இந்த மீனை வந்து குழம்பு தான் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா இதை நம்ம குழம்பு பண்ணும்போது அந்த குழம்புக்கே ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மீனை நீங்கள் எங்கேயாச்சும் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.